ஹாய், ஹலோ வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான நாள். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் உங்கள்ட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்குறேன். பார்க்கலாம் அதுக்கு யார் பதில் சொல்றா அப்படின்ட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, கோயிங் டு மேரிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு, நான் வந்து ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல நான் வந்து ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஐ அம் கோயிங் டு கெட் மேரிட். ஐ அம் கோயிங் டு கெட் மேரிட். இதில் கெட் அப்படின்னு வார்த்தை வரும். ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் டு ஏ டாக்டரா, இல்லை ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் வித் ஏ டாக்டரா. நான் வந்து ஒரு டாக்டரோட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா அவனுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வீட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கேட்டிங்கன்னா, பொண்ணு வந்து நான் ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து ஒரு பையனை கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பொண்ணு டாக்டர் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் வித் டாக்டர். ஸோ அப்போ இந்த வார்த்தை, நான் வந்து ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற சென்டென்ஸுக்கு சரியான சென்டென்ஸ் எது? ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் டு ஏ டாக்டரா, ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் வித் ஏ டாக்டரா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதனோட ஆன்சரை நீங்கள் கிளாஸ் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இங்கே பாருங்கள். இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படின்னா, டே 16ல் அட் த ஷாப். நம்ம கடைக்கு போகும்போது அங்கே யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் என்ன? ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க. அப்படி வாங்க போகும்போது நீங்கள் அங்கே என்னென்னலாம் இங்கிலீஷில் பேசலாம், என்னென்னலாம் இங்கிலீஷ் லெவலில் இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? ஐ வாண்ட் டு, இடத்துல திஸ் வராது. ஐ வாண்ட் டு பை திஸ். கடைக்கு போகிறீங்க, கடைக்காரங்க கேட்குறாங்கம்மா என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஐ வாண்ட் டு பை திஸ், எனக்கு இது வேணும், இது எனக்கு வேணும்ண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைன்னாச்சு ஐ வாண்ட் டு பை திஸ் அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது, அண்ணாச்சி உங்ககிட்ட இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, டு ஹேவ் திஸ். டு யூ ஹேவ் திஸ். இது நம்ம எப்போவுமே வழக்கமாக கேட்குறது. இருக்கா, உங்ககிட்ட இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த திஸ் எடுத்துகிட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அண்ணாச்சி டு ஹேவ் போட்டுக்கல, இல்லை அண்ணாச்சி டு ஹேவ் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி கேட்குறேன் பாருங்கள். அண்ணாச்சி டு ஹேவ் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ டூ யூ ஹேவ்னா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போது இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா டு ஹேவ் திஸ். ஓகேங்களா? எதுக்கு போயிருக்கோம்? ஐ வாண்ட் டு பை திஸ். அப்புறம் டு ஹேவ் திஸ் அப்படின்னா இது உங்ககிட்ட இருக்கா. அப்போ ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்குறாரு, அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல. அப்போ என்ன சொல்லுவீங்க? டு யூ ஹேவ் அனதர் கலர். உங்ககிட்ட வேறு ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது டூ யூ ஹேவ் அப்படின்ற டு யூ ஹேவ் அனதர் கலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது டூ யூ ஹேவ் அப்படின்ற வார்த்தை அப்படின்னா, டூ யூ ஹேவ் அப்படின்ற வார்த்தை உங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மீனிங்கில், உன்னிடம் இருக்கிறதா அப்படின்ற மீனிங்கில் வருது அதிகமாக. அப்போது டு யூ ஹேவ் அனதர் கலர் அப்படின்னா உங்ககிட்ட வேறு ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். டு ஹேவ் அனதர் கலர். அப்போ டு ஹேவ் திஸ்னா உங்ககிட்ட வேறு ஏதாவது, டு ஹேவ் திஸ்னா இது இருக்கா, டு ஹேவ் அனதர் கலர்னா உங்ககிட்ட வேறு கலர் இருக்கா. அப்போ எதுவும் எடுத்து கொடுக்குறாங்க. சரி என்னாச்சு, இது எவ்வளோ, ஹவு மச் காஸ்ட் இஸ் இட், ஹவு மச் காஸ்ட் இஸ் இட் அப்படின்னு கேட்குறீங்க. உங்ககிட்ட இது எவ்வளோ, இதனோட எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. ஹவு மச். இங்கே பாருங்கள், அதையே வந்து ஹவு மச்னு சிம்பிளாக கேட்கலாம், இல்லை ஹவு மச் இஸ் திஸ் இது எவ்வளோ அப்படின்னு கேட்கலாம், இல்லை ஹவு மச் காஸ்ட் இஸ் இட் அப்படின்னு கேட்கலாம். இது சிம்பிளாக எதுக்கு ஹவு மச்னு சொல்லிக்கலாம் சிம்பிளாக, இல்லை ஹவு மச் இஸ் திஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இது எவ்வளோன்னு கேட்கும்போது ஹவு மச் இஸ் திஸ், இல்லை ஹவு மச் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அவர் விலையை சொல்கிறாரு. விலையை சொன்னோடனே உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோ விலை சொல்கிறீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டூ காஸ்ட்லி. இட் இஸ், இட்டு ஈஸ் இதெல்லாம் சேர்த்து இட் ஈஸ் அப்படிலாம் சொல்லாதுங்க. இட்ஸ் டூ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிங்க சிம்பிளாக, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இட்ஸ் டூ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்களா, எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்களா அப்படின்னு கேட்கும்போது கிவ் மீ டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். இதே கொஸ்டின் மார்க் வராது. கிவ் மீ டிஸ்கவுண்ட் அப்படின்னா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படிங்கிற. சரி ஏதோ ஒரு சொல்கிறாரு, நீங்கள் வாங்கின பொருளில் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்கிறாரு, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐ வில் டேக் திஸ். ஐ வில் டேக் திஸ்னா ஓகே அது போதும், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க.
அப்போ ஐ வில் டேக் திஸ்னா நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே நான் அதை வாங்கிக்கிறேன் ஃபியூச்சரில் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சென்டென்ஸ். ஓகே அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க. அப்போ திரும்பி ஒன்று கேட்குறீங்க, நான் வேற ஒன்று பார்க்கலாமா? இல்லை நீங்கள் எனக்கு வேற ஒன்று காட்டுறீங்களா? இது வேணாம் இதே மாதிரி இன்னொன்று காட்டுறீங்களா? ஷோ மீ அனதர் ஒன்னா வேற ஒன்று காட்டுறீங்களா? வேற ஒன்று காட்டுங்க, நான் இன்னொன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஷோ மீ அனதர் ஒன் வேற ஒன்று காட்டுங்க. ஓகே அப்போ அது உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஓகே அது அப்போ உங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ என்ன சொல்றீங்க? ஓகே என்னாச்சு எனக்கு இது போதும். டு அக்செப்ட் யூபிஐ அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து யூபிஐயில் நான் பணம் போடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஷால் ஐ பே த்ரூ யூபிஐன்னு கேட்கலாம். ஷால் ஐ பே த்ரூ யூபிஐ அப்படின்னு கேட்கலாம். இல்லை டு அக்செப்ட் யூபிஐன்னு கேட்டுக்கலாம். இது வேணாம். இது சிம்பிளாக இருக்குது. டு அக்செப்ட் யூபிஐ அப்படின்னா யூபிஐயில் போடலாமா, யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? யூபிஐயில் பணம் போடலாமா அப்படின்னு கேட்குறான் உங்கள்கிட்ட. ஓகே அவர் எஸ்னா எஸ்ன்னு சொல்லுவார், இல்லை நோன்னா நோன்னு சொல்லிடுவார். ஓகேங்களா? அப்போ டு அக்செப்ட்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா எதை? யூபிஐ. சரிங்களா? அப்போ கூகுள் பே ஜிபேலாம் நான் பணம் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ் நீங்கள் பே பண்ணலாம், வி அக்செப்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. கேன் ஐ பே பை கார்டு? உங்ககிட்ட ஜிபேலாம் இல்லை, கூகுள் பே இல்லை அப்படின்னா கேன் ஐ பே பை கார்டு? நான் கார்டு தான் இருக்குது என்கிட்ட, நான் கார்டு மூலிமா போடலாமா அப்படின்னு சொன்னால் எஸ். கேன் ஐ பே பை கார்டுனா கார்டு மூலிமா போடலாமா? போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே அப்போ அமௌண்ட்டும் கட்டியாச்சு. அப்போ என்ன சொல்றீங்க கடைசியா? ஓகே இதை பேக் பண்ணிவிடுங்க, பேக் திஸ் ப்ளீஸ், இல்லை பேக் திஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பேக் திஸ் அப்படின்னா இதை பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாரு? என்னங்க இவ்வளோ வாங்கியிருக்கேன், ஒரு 10 பைசா கூட குறைக்க மாட்டேன்றீங்களே, இதான் எனி டிஸ்கவுண்ட்? ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்களேன், இதுதான் எனி டிஸ்கவுண்ட், ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பில்லிங் கிட்ட வந்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறீங்க? கிவ்மியா டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ என்ன கேட்குறீங்க? இதுதான் எனி டிஸ்கவுண்ட், ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? ஓகேவா? புரியுதா? அப்போ இதுதான் நீ டிஸ்கவுண்ட்னா இருக்கான்னு அர்த்தம். இந்த இடத்துல இஸ் தேர் அப்படின்னா இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். இது அப்படி பாருங்க, இருக்குன்னா எஸ் தேர் இஸ் சம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு அர்த்தம். சார் தேர் இஸ் சம் டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்போ இஸ் தேர் அப்படின்னா இருக்கிறதான்னு அர்த்தம். தேர் இஸ்னா இருக்குன்னு அர்த்தம் தமிழில். என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ டிஸ்கவுண்ட் இருக்குன்னா எஸ் தேர் இஸ் சம் டிஸ்கவுண்ட். இஸ் தேர் எனி டிஸ்கவுண்ட்? ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேள்வி, பதில் எப்படி வருது? எஸ் தேர் இஸ் சம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே அடுத்தது வாங்கியாச்சு. என்ன சொல்கிறீங்க? ஓகே பேக் பண்ண சொல்லியாச்சு. எஸ் ஓகே இந்த ப்ரைஸ் இஸ் ரீசனபிள், ஏதோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே இது போதும், ப்ரைஸ் வந்து நல்லா தான் இருக்குது, ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே அப்போது ட்ரெஸ் வாங்கிட்டு என்ன சொல்கிறீங்க? டக்குன்னு என்ன கேட்குறீங்க? ட்ரையல் ரூம் இருக்கா, நான் இதை போட்டு பார்க்கலாமா? எனக்கு ட்ரை திஸ் அப்படின்னா நான் இதை போட்டு பார்க்கலாமா, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்ன கேட்பீங்க அடுத்தது? வேறு இது ட்ரையல் ரூம் அப்படின்னு கேட்பீங்க. ட்ரையல் ரூம்னா அதை போட்டு பார்த்து ஃபிட் ஆகுறதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூம் அந்த எல்லா கடையிலும் தான் ட்ரையல் ரூம் இருக்குல்ல. ஓகே அப்போது எனக்கு ட்ரை திஸ்னா இந்த ட்ரை பண்ணலாமா, வேறு இது ட்ரையல் ரூம் அடுத்த கொஸ்டின். சரிங்களா? அப்போது இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா இத்தனை சென்டென்சஸ் பாருங்கள், இத்தனை சென்டென்சஸ் உங்களுக்கு ஒரு ஷாப்பில் அந்த ஷாப், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, எந்த ஷாப் வந்தாலும் அங்கே போகிறீங்க, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய இத்தனை சென்டென்ஸ் பார்த்துட்டோம். தயவு செஞ்சு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்துட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த 16 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம் கடையில். இப்போ வந்து இங்கிலீஷ் கிராமரோட பேசிக் ப்ளஸ் ஸ்பீச் ப்ராக்டிஸ் பார்க்கலாமா? ஏன் அப்படின்னா நமக்கு வந்து 30% வந்து கிராமர் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஒரு 30%, ரிமைனிங் வந்து அட்வான்ஸ் லெவல். அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா நிறைய வார்த்தைகள் தெரியணும். இந்த வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சொற்கள், சொற்களஞ்சியம், சொற்குவியன்னு சொல்லுவாங்கள்ல, அது நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியணும். அதனால தான் ஸ்பீச் ப்ராக்டிஸு வித்து கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த ஒரு 4 சென்டென்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்? எப்பா யாரப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இல்லை நான் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் என்ன சொன்னேன் பாருங்கள், நீங்கள் ஒரு பொண்ணு கேட்குறீங்க, அவங்க வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, அவங்க அப்பா வேற வந்து இன்விடேஷன் வச்சுட்டு போனார். கேட்குறீங்க உங்கள் வீட்டிலே கேட்குறீங்க, அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அந்த பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னா
அப்போ பதில் சொல்கிறாங்க வீட்டில், ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரீட் டு எ டாக்டர் கரெக்டா, இல்லை ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரீட் வித் எ டாக்டர் கரெக்டா? இது டு எ டாக்டர் கரெக்டா வித் எ டாக்டர் கரெக்டா அப்படின்னா, இப்போ திருமணம் கெட் மேரீட் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வரும்போது எப்பொழுதுமே வித் எ டாக்டர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஐ எம் கோயிங் டு ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரீட் வித் எ டாக்டர் அப்படின்னா, பாருங்க, ஒரு 3 பேர் கல்யாணம் நடக்குது. இப்போ அவங்க கல்யாணம் நடக்குதா, அவன் யார் கூட கல்யாணம் பண்ணிக்க போறா? அதுவா, அங்க ஒரு டாக்டர் கல்யாணம் நடக்குது. அந்த டைம்ல தான் அவங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்க ஒரு டாக்டர் கூட அவங்க திருமணத்தை பண்ணிக்க போறாங்க. ஏற்கனவே இங்க ஒரு டாக்டர் மேரேஜ் நடக்குது, இங்க ஒரு டாக்டர் மேரேஜ் நடக்குது. இப்போ நம்ம பேசுற இந்த பொண்ணோட மேரேஜ் இங்க நடக்குது. ஒரே ஹால்லன்னு வச்சுங்களேன். ஒரே ஹால்ல நடக்குதுன்னா, அப்போ ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரிட் வித் எ டாக்டர் அப்படின்னா, அவங்க இந்த பொண்ணோட கல்யாணம் நடக்குது. யாரோட கல்யாணத்து கூட நடக்குது? ஏதோ ஒரு டாக்டர் கல்யாணம் நடக்குது. அவங்க கூட நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்போ இத சென்டென்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மேரீடு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற இதுல. ஓகேங்களா? அப்போ என்ன கரெக்ட்டு? டூ ஏ டாக்டர் தான் கரெக்ட்டு. டூ ஏ டாக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, அவ ஒரு டாக்டர கல்யாணம் பண்ணிக்க போறா. அப்போ மேரீட், கெட் மேரி அப்படின்ற வார்த்தை வரும்போது மட்டும் என்ன ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும்? டூ வந்து யூஸ் பண்ணணும். வித் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சின்ன வார்த்தையில சென்டென்ஸோட மீனிங்கே மாறிடும். சரிங்களா? ஓகேவா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரீஃபா நான் நாளைக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இது 2ம் புரிஞ்சிருச்சா? அப்போ என்ன சொல்லலாம்? இப்போ நீங்களே ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவங்க வந்து ஒரு டீச்சரா இருக்காங்கன்னா, ஐ அம் கோயிங் டு கெட் மேரிட் டு எ டீச்சர். நான் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு தான் சொல்லணும். இல்ல ஒரு என்ஜினியரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா, ஐ அம் கோயிங் டு கெட் மேரிட் டு அன் என்ஜினியர் அப்படின்னு சொல்லணும். இல்ல நீங்க ஒரு கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா, ஐ அம் கோயிங் டு கெட் மேரிட் டு எ கலெக்டர் அப்படி தான் சொல்லணும். வித்ன்ற ப்ரிப்போஷனை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. சென்டென்ஸே தப்பாயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னன்னா, இங்க பாருங்க, இந்த 3வது சென்டென்ஸ் பாருங்க. ஷீ இஸ் மேரிட், ஷி காட் மேரிட். என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வராங்க. நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு வராங்க. அவங்க என்ன கழுத்துல தாலி போட்டிருக்காங்க, நெத்தியில ஒரு பெரிய பொட்டு வச்சிருக்காங்க, நெத்தியோட உச்சியில. அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்பா அவங்க கல்யாணம் ஆனவங்கப்பா. அவங்களுக்கு அவங்க கல்யாணம் ஆனவங்க. இப்போ ஷீ இஸ் மேரிட்னா அவங்க கல்யாணம் ஆனவங்க. அப்ப இந்த அவங்க கல்யாணம் ஆனவங்க. இந்த மேரிட்ன்றது யார குறிக்குது? அந்த பொண்ணு தான் சொல்லுது. அப்ப அந்த பொண்ணு எந்த அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்ன? நிலை என்ன அப்படின்னு சொல்லுதுல, அந்த பொண்ணு திருமணமானவள். ஒண்ணும் இல்ல. ஷீ இஸ் எ டாக்டர்ன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு என்னவா இருக்கா? ஒரு டாக்டரா இருக்கா. அப்ப இந்த இடத்துல எனக்கு ஷீ இஸ் மேரிடா, அப்போ கல்யாணமானவளா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவ ஒரு கல்யாணம் ஆனவ. ஏப்பா அது கல்யாணம் ஆன பொண்ணுப்பா. அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுப்பா. அது கல்யாணம் ஆகலப்பா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்ப இந்த ஷீ இஸ் மேரிட்னா அவ கல்யாணம் ஆனவ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஷி காட் மேரிட்னா, காட் அப்படின்றது என்ன? கெட்டோட கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை காட். கெட்டு, காட், கெட்டன் அப்படின்னு வருமா? அப்ப இந்த காட் அப்படின்ற வரும்போது ஷி காட் மேரிட் அப்படின்னா, என்னடா அவ வந்து பத்திரிக்கைலாம் வச்சுட்டு போனா, வேற கல்யாணத்துக்கு போல. கல்யாணம் ஆணுச்சா? ஆவலையா? அப்படின்னும் போது, அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ ஷி காட் மேரிட். அப்போ இது எது சொல்லுது? அந்த பொண்ணு செஞ்ச செயல சொல்லுது. ஷி காட் மேரிட் அப்படின்றது. ஓகேங்களா? அப்போ வித்தியாசம் புரியுதா? ஷி இஸ் மேரிட்னா அந்த பொண்ணு என்னவா இருக்கிறா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆவலையான்றது சொல்லுது. ஷி காட் மேரிட்னா அவ செஞ்ச செயல சொல்லுது. என்ன செஞ்சுட்டா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஷி காட் மேரிட்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே மேரிட் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி காட், கெட், ஐ அம் கோயிங் டு கெட் மேரிட், ஐ அம் கோயிங் டு கெட்டிங் மேரிட், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற அந்த கெட் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். சரிங்களா? இது ஏன்ட்டு இதையும் நாளைக்கு சொல்றேன். அதே மாதிரி குளிக்கும் போதும் அவன் என்னப்பா பண்றான்? அவனா குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஷீ இஸ் டேக்கிங் பாத். அடுத்தது சாரி, ஷீ இஸ் பாத்திங்னு சொல்லலாம், ஷீ இஸ் டேக்கிங் பாத்னு சொல்லலாம். அப்போ என்ன அப்படின்னா, டேக் எ பாத் அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கானும் போது ஷீ இஸ் டேக்கிங் பாத் அப்படின்னு வந்துடும். இல்லைன்னா போய் குழி அப்படின்னு சொல்லும்போது டேக் எ பாத் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ வித்தியாசம் பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஸோ அப்போ இந்த 4 வார்த்தைக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே வந்து நம்ம நாளைக்கு இந்த 2 இதுக்கும் ஏன் கெட்டுக்கு
கெட் மேரிடு பக்கத்தில் டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் ஆகுது. வித் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு என்னோட நான் இப்போ எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன், நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்னு தெரியும் சரிங்களா. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஒரு கமெண்ட்டில் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகேவா, நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் எலாட், பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் டெய்லி இங்கிலீஷ் குயிஸ்ன்னு கேட்டுட்டு ஒரு போஸ்ட் போடுறேன், கொஸ்டின் ஆன்சர். அதை பாருங்கள், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 2வது ஷார்ட் வீடியோ போடுறேன். 3வது லாங் வீடியோ டெய்லி 8 மணிக்கு போடுறேன், பட் இன்னைக்கு லேட் ஆகுச்சு. அடுத்தது லைவ்ல வந்து டெய்லியும் 9:15 இல்லை 9:30க்கு லைவ்ல வந்துருங்க. டெய்லி லைவ் கிளாஸ் இருக்குது, மண்டே டு சாட்டர்டே வரைக்கும். ஸோ இன்றைக்கும் கிளாஸ் இருக்குது, லைவ்ல வந்துருங்க. நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேவா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.